வீடியோ ஒண்ணு பார்த்தேன். ஒரு வெளிநாடு, ஒரு காஸ்ட்லியான நாடு, பிள்ளைக்கு கல்யாணம். நம்ம பிள்ளைதான், நம்ம ஊர் பிள்ளைதான். நம்ம ஊர் பிள்ளைக்கு கல்யாணம். அங்க இருக்காங்க. பிள்ளை என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, சினிமால ஹீரோயின் வர்ற மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா. ஃபுல்லா ஜிமிக்கி ஜமிக்கி கண்ணாடி வளையல் ஒட்டுன ட்ரெஸ், கொசுவல துப்பட்டா போட்டு ஃபுல் மேக்கப் பண்ணிட்டு நடுவுல வர்றா. சைடுல வந்து கோட்டு சூட்டு போட்டு தகப்பனார் வர்றாரு. இந்த பக்கம் அவளை விட அலங்காரம் பண்ணிக்கிட்டு பர்தா இல்லாம, ஹிஜாப் இல்லாம, எதுவும் இல்லாம, இந்த சைடு ஃபுல்லா ஹேர் ஸ்டைல் பண்ணி நல்லா ரொம்ப டிசைனா ஒரு இந்த லெஹங்கா மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு கொண்டு பக்கத்துல மணப்பெண்ணை விட அழகாக ஒருத்தி வர்றாங்க. அது யாருன்னா அவரோட அம்மா. சரியா? இவங்க 3 பேர் இப்படி நடந்து வர்றாங்க. பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு ஓடுது. நல்லா கவனிங்க இந்த காட்சி. யார் யார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு ஓடுது. கீழே என்ன தெரியுமா போட்டிருக்கான், தரையில நடந்து வர்றதுக்கு பிளைட்ல போகும்போது மேகம் எல்லாம் அப்படியே புசு புசு வெள்ளையா இருக்குமே, அது மாதிரி கீழே புகை போட்டிருக்கான். அவங்க அந்த புகையிலேயே நடந்து வர்றாங்களாம். மனசுல என்ன நடப்பு, சொர்க்கத்துல நடந்து வர்றமே அப்படின்னு ஒரு பரவசம். அப்படியே சிரிச்சுக்கிட்டு சிரிப்பு அடக்கவும் முடியாம இவ்வளவு பேர் நம்மளை பாக்குறாங்களே நினைச்சுக்கிட்டு அந்த மான ஈனமே இல்லாம நடந்து வர்றாங்க. எப்படி அந்த ஆள் போட்டு சூட் போட்டு ஃபுல்லா மறைச்சுக்கிட்டு வர்றாரு. இந்த பெண்கள் எல்லாவற்றையும் எவ்வளவு காட்ட முடியுமோ அவளை காட்டி கொண்டு அலங்காரத்தோடு வர்றாங்களே. இவங்க இன்னைக்கு புகை மூட்டத்தோட சொர்க்கத்துல வர மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இந்த அலங்காரத்தை வெளியில் காட்டி அல்லாஹ்வுக்கு எதிராக நடந்திருக்காங்க. நாளைக்கு மறுமையில் என்ன, எந்த புகை மூட்டம், நாளைக்கு எந்த புகை மூட்டத்தை பாக்குறது?